இந்த கைத்தட்டி எனக்குன்னு சொன்னா இது ரொம்ப ஓவர், ஆனா ஆண்டவருக்குன்னு சொன்னா இது ரொம்ப கம்மி. ராமன் சொல்லுங்களேன். எந்த கழுதையும் கர்த்தரால் பயன்படுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை போல ஒரு தெய்வத்தை நான் கண்டதும் இல்லை, இனி காண்பதும் இல்லை. அதாவது அவங்க சொன்னாங்க பாருங்க, அந்த ஆராதனை அப்படின்னா பிரசங்கத்துல விட ஆராதனையிலேயே தேவனுடைய வல்லமை என்ன செய்யும், வெளிப்படும். ஏன்னா அந்த ஆராதனையில தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறவராயிருக்கிறார், பிரியப்படுகிறவராயிருக்கிறார். பாருங்க, நல்லா ஆராதிச்சுட்டு இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படி சொல்லி தானியேல் 2ஆம் அதிகாரம் 17-18 நீங்க வாசிப்பீங்கன்னா, தானியேல் தேவ சண்முகத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. ஆனா துதிக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுமா, தேவனுடைய சமூகம் நமக்கு நடுவில் இறங்கி வருகிறது. ஒரு ஆமேன் கூட வரலையே. அல்லேலூயா. பாருங்க, நம்ம யாரையோ நம்ம துதிக்கிறோம் நினைக்கிறோம், அப்படி இல்லை. தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்றது, வீட்டில இருந்து கிளம்பும் போதே நம்மளுக்கு ஒரு தீர்மானம் இருக்குன்னு, என்னன்னா நான் உங்களை பார்க்க வரேன். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்க? நான் உங்களை பார்க்க வரேன் ஆண்டவரே, பக்கத்துல யாரு பார்த்தாலும் பார்க்காட்டாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி பாருங்களேன். ஆலயத்துக்கு வரும்பொழுது எப்படி வரணும் சொல்லுங்களேன். ஆலயத்துக்குள்ள வரும்போது ஆலயத்துக்கு வரும்போது நம்ம எப்படி வரணும்? நீங்க பேசணும். இயேசு கிறிஸ்து சீசர்கள்ட்ட கேள்வி கேட்டாரா இல்லையா? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், இந்த நாணயம் யாருடையது? அவர் கேள்வி கேட்டார். ஏன் தெரியுமா? அவர் ரொம்ப முக்கியமான விஷயத்த பேச போறார் சீசர்களோட. அப்போ அவங்களுக்குள்ள என்ன ஐயோ நம்ம வேலையை விட்டுட்டோம், வருமானம் இல்லையே, இப்படி வீணான காரியத்தை அவங்க யோசிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களுடைய மைண்டை என்ன செய்யறாரு, டியூன் பண்றாரு. அத ஓயாம நம்ம பாடம் எடுக்கும் போது மிஸ்னா சொல்லுவாங்க, கவனிங்க கவனிங்க அப்படி சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அவர் சொல்றாரு, ஜனங்க. அதனாலதான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். அப்போ நீங்க பேசும்போதுதான் நம்மளுடைய ஆவி என்ன செய்யும், ஒருமனப்படும். நான் ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி? ஏன்னா நான் மறந்துடுவேன். என்ன கேள்வி கேட்டேன்? ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும், எப்படி வரணும் சொல்லுங்களேன். சும்மா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை எதிர்பார்த்து வர்றோம், பரிசுத்தமா வரணும். ஆனா நான் என்ன சொல்றேன் தெரியுமா, ஆலயத்துக்கு வரும்போது பந்தாவா வரணும். ராமன் சொல்லுங்களேன். எப்படி வரணும்? பந்தாவா சூப்பரா ட்ரெஸ் போட்டு வரணும். ஆனா ஆலயத்துக்குள்ள பந்தா இருக்க கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அங்க இயேசுவும் நானும், அங்க இயேசுவும் நானும். யாரு பார்த்தாலும் பரவாயில்ல, அப்படி கரம் உயர்த்தி நீங்க ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய சிங்காசனத்துல வீற்றிருக்கிற அந்த தேவாதி தேவனை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஜெபிக்க வேண்டாம், ஒண்ணு செய்ய, அவன் முகத்தை பார்த்தாலே போதும், நம்மளுக்குள்ள இருக்கிற எல்லா துக்கமும் நீங்கி போயிரும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்துல நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நீங்க துதிச்சீங்க அப்படின்னு சொன்னா, தேவன் அப்படியே உங்க துதியில அடி மெய் மறந்து உக்காந்து இருப்பாரு. அப்படியே ஒரு பிளாங்க் செக் எடுத்து நீட்டிட வேண்டியதான். அப்படியே கர்த்தர் கையெழுத்து போட்டு போயிருவார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். துதியில அவ்வளவு இருக்குது, துதியில அவ்வளவு இருக்குது. அதனால எப்பொழுதும் நம்ம துதிக்கும் பொழுதே துதிக்க முடியலையா? ஏன்னா வசனம் சொல்லு, மரித்தவர்களும் அவங்கதான் துதிக்க மாட்டாங்க. ஒருவேளை நமக்குள்ள அந்த சுபாவம் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் உங்களை துதிக்கணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆத்துமாவா நான் உங்களை துதிக்கணும். ஏதோ சொல்றாங்க நான் படிக்க கூடாது, நான் ஆத்துமாவா உங்களை துதிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இனி வரும் நாட்கள் அப்படி நீங்க மாறும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்தை பெற முடியும். சரி, இப்பொழுதும் செய்திக்கு முன்பதாக ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முக்கியமான ஒரு காரியம். என்ன, மியான்மர்ல என்னது நடந்துச்சு, நிலநடுக்கம் சொல்றாங்க பாருங்க. 17 லட்சத்துக்கு மேல உள்ளவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க
அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்க போறோம். இந்த பாருங்க, ஒருவேளை எத்தனை பேர் மரிச்சாங்க நமக்கு தெரியல, அவங்களுடைய சூழ்நிலை எல்லாமே பரிதாபமா இருக்குது, பரிதபிப்புல இருக்கிறாங்க. அவங்களுடைய மனநிலைமை எல்லாம் கர்த்தர் தான் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். ஒருவேளை நம்ம சொல்லலாம், ஆனா கர்த்தர் தான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும், ஒரு ஆறுதல் கொடுக்க முடியும். அப்படியே இருந்த வண்ணமா எல்லாரும் கரம் உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணலாமா? மியான்மியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடைசி காலத்துல பூமி அதிர்ச்சி உண்டாகும்னு நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, இதெல்லாம் உங்களுடைய அடையாளத்தை குறிக்கிறது ஆண்டவரே. நாங்க மியான்மருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க அப்பா வீடு இழந்து உயிர் இழந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தகப்பன்மாரே, தாய்மாரே, பிள்ளைகளை இழந்து தவிக்கிற அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நீங்க ஆறுதலின் தேவனாய் வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே சொல்லுங்களேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆறுதல் படுத்துங்க ஆண்டவரே. அப்படியே சொல்லுங்க, ஆறுதல் படுத்துங்க, ஆறுதலின் தேவனாய் வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அந்த இருதயம் ஆறுதல் அடையுமே. மனிதர்கள் என்ன சொன்னாலும் அந்த இருதயம் ஆறுதல் அடையாது. நீங்க சொல்லுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டவரே. தனிமையிலே அப்பா வாடுகிற அவர்களுக்கு கரம் கொடுத்து நீங்க கரம் பிடிங்கப்பா. உங்க பிரச்சனை அங்க வெளிப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்ப உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்னொரு பூமி அதிர்ச்சி வரக்கூடாதுன்னு நாங்க ஜெபிக்கிறோம். அப்படியே அதுல உயிர் சேதம் அடையக்கூடாதுன்னு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் நன்மைக்கு ஏதுவா வெளிப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு மனிதன் ஒரு மனுஷனை என்ன செய்ய முடியாது, ஆறுதல் படுது. என்னதான் நம்ம சொன்னாலும் அந்த இழப்புக்கு ஈடு செய்யவே முடியாது. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த இருதயம் என்ன செய்யும், ஆறுதல் அடையும். சரி, கர்த்தர் இந்த சபையை கர்த்தரே உண்டாக்கி இருக்கிறார். ஒரு ஆமேன் கூட வர மாட்டேங்குதே. கர்த்தர், அதாவது இந்த ஒத்தக்கடையில இந்த மதுரை பட்டணத்துல எத்தனையோ சபைகள் இருக்கலாம். உதாரணத்துக்கு 10-1-11 அந்த சபை இருப்பது அல்ல. ராமன் சொல்லுங்க. காரணம் என்ன அப்படி சொன்னா, இந்த சபைக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு. ஏன்னா இந்த சபையை கர்த்தரே கட்டி இருக்கிறார். மத்தேயு 16-18 வாசிக்கும் பொழுது பேதுருக்கு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார். 16-18 வாசிக்கும் பொழுது, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, கட்டுன்னு சொல்லல, நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அதனால இந்த சபையை கர்த்தரே கட்டி இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, அடுத்தது சொல்லப்படுகிறது, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமே. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு தடைகள் வந்தாலும், இது ஒன்றுமே இந்த சபையை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், கர்த்தரே இந்த சபையை கட்டி எழுப்பி இருக்கிறார். இது இதோட முடிவதல்ல, இது தொடர போகிறது. இந்த சபை இது ஒரு ஆரம்பம் தான். நான் விசுவாசிக்கிறேன், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதை காட்டில் விசாலமான இடத்துக்கு கர்த்தர் நகர்த்த போகிறார். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? எனக்கு சந்தோஷமா இருக்குது, எனக்கு சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பா தான் நம்ம பார்க்க போகிறோம். அயலான் கண் அல்ல, என் சொந்த கண்ணதை பார்க்க போகிறது. என் சொந்த கண்ணதை பார்க்க போகிறது. கர்த்தர் அதை செய்ய